நடப்பு ஐபிஎல் தொடரை சிஎஸ்கே அணி வெற்றியுடன் ஆரம்பித்து முதல் பாதியை ஓரளவுக்கு சராசரியாக முடித்தது. இதற்கு அடுத்து இரண்டாவது பாதியில் பெரிய அளவில் தடுமாறி வருகிறது. இந்த நிலையில் தோனியின் பேட்டிங் ஆர்டர் பலராலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சேவாக் தன்னுடைய பாணியில் நகைச்சுவையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக தர்மசாலா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது. குறிப்பிட்ட அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அந்த அணிக்கு மிக அதிகமாக இருந்தது. அந்த அணி வெற்றியை நோக்கி முழுமூச்சில் விளையாட வேண்டிய தேவையும் இருந்தது. இப்படியான நிலையில் அந்த அணி 16 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்துவிட மகேந்திர சிங் தோனி விளையாட வருவார் என பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் சர்துல் தாக்கூர் அனுப்பப்பட்டார். மேலும் தோனி 9வது இடத்திலேயே பேட்டிங் செய்ய வந்து கோல்டன் டக் ஆனார். இந்த நிலையில் தோனியின் பேட்டிங் ஆர்டர் குறித்து கிண்டலான முறையில் பேசிய சேவாக் கூறும்பொழுது, நான் இந்த விவாதத்தில் இறங்க விரும்பவில்லை. அவர் எங்கு பேட்டிங் செய்தாலும் பரவாயில்லை. அவர் நன்றாக விளையாடினார். அவர் மக்களை மகிழ்வித்தார். அவர்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் யார் கவலைப்படுகிறார்கள்? அவர் மகிழ்ச்சி அடைய செய்தார். அவ்வளவுதான். நாம் விவாதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். தோனியின் பேட்டிங் ஆர்டர் எதுவென்று தோனிக்கு நன்றாக தெரியும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யவும்.